கோடை காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரியாமல் இருக்க சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய வனத்துறையினர். Powered by Dubars. தேனி மாவட்டத்தை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அமைந்துள்ளது. இந்த மலைப்பகுதிகளில் கோடை காலங்களான மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் ஆண்டுதோறும் காட்டுத்தீ பற்றி எரிவது வழக்கமாக உள்ளது. இதனை தடுக்கும் விதமாகவும், சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையினரால் கும்பக்கரை அருவியில் காட்டுத்தீ தடுப்பு மற்றும் மேலாண்மை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு முகாம் அமைத்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றாமல் இருப்பது குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வனப்பகுதிக்குள் செல்லும் பொழுது புகை பிடிப்பது, எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்வது கூடாது என அறிவுறுத்தினர். மாடு மேய்க்கணும், புது புல்லு முளைக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வனத்தை ஒட்டி தான் தோட்டங்கள் இருக்கும். அந்த வனத்தை ஒட்டி உள்ள தோட்டம் வனத்து ஓரத்துல உள்ள வச்சு அங்க தீய வச்சு விட்டுருந்தாரு. இப்படி வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வனமே தீ பிடிச்சேரி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபேடத்தை உண்டு பண்றதுக்காக தீய வைக்கிறது. செடிகளும் என்ன ஆயிரும், நெருப்புல எரிஞ்சி சாம்பலாய். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள விவசாய விளை நிலங்களில் மற்றும் பட்டா நிலங்களில் விவசாய கழிவுகளில் தீ வைக்கும் பொழுது அப்பகுதி வனச்சரக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அனுமதி பெற்ற பின் வனத்துறையினர் முன் தீ வைக்க வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளனர். மேலும் காட்டுத்தீ பரவுவதற்கு காரணமான நபர்கள் மீது 1882ஆம் வருட தமிழ்நாடு வனச் சட்ட பிரிவு 21 மற்றும் இ-1 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். காட்டுத்தீ தடுப்பு மற்றும் மேலாண்மை திட்ட விழிப்புணர்வு முகாமில் கும்பக்கரை அருவிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.